அவங்க சொல்லுவாங்க, நம்மளாம் ஹையர் ஆஃபீஸில் இருந்தோம்னா நாளைக்கு நீங்கள் மனசில் வச்சுக்காங்க, நம்ம தப்பு பண்ணிட்டா நம்ம பதவியை தூக்கி போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கான மதிப்பே வேற. நம்மளால முடியல ஒத்துக்கிட்டு போயிருங்க. ஏன்னா இதனால என்னன்னா, இன்னைக்கு இப்போ எப்படின்னா, இப்போ டெலிகிராமில் நைட்டு 1 மணி வரைக்கும் டெக்னாலஜி டீமா அது நிறைய அனுப்புறாங்க. அதை போட்டு இதை போட்டு சமாளிப்பே வேணாம். ஒரு பக்கம் அறிக்கை வந்திருந்தா 2 உயிர் போயிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா போய் பார்த்தா, ஐயோ எனக்கு ஆறுதலே வராதீங்க, கலசாரையை குடிச்சு செத்து போயிருப்பான், அவனுக்கு போய் போட்டா கொடுங்க, என் மயம் படிச்சு வேலை கிடைக்கலன்னு செத்து போயிட்டேன், கொஸ்டின் பேப்பருக்கு யாராவது சாவாங்களா? ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அது தினத்தந்தியில் ஒரு ஓரமாக வந்துருச்சு. ஸோ சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்னு சார் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ஆதமாக பேச நினைக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாடு இந்த கட்டடத்தில் மூடி கிடக்கு. எல்லா மாவட்டத்தையும் வந்து பாருங்க, எப்படி தரையில் உட்காந்து எப்படி படிக்கிறான்னு பாருங்க. லேடிஸ்லாம் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் எனக்கு எக்ஸாம் படிச்சு ஒன்று தெரியுமா உங்களுக்கு, 8 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட பிரைவேட் ஜாப்புக்கு போங்க. அங்கே என்ன சொல்லுவாருமா, 8 வருஷம் நீ என்னத்தை பண்ணிட்டு இருந்த, நான் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ உனக்கு வேலை இல்லை போகிறாங்க. அப்போ இப்படி இங்கிட்டும் பிரைவேட்டில் வேலை இல்லை, இங்கிட்டும் கவர்மெண்ட் வேலை இல்லை. ஹிந்திக்காரர் சொல்கிறாரு, அரே பையா வா பானிபூரி விற்கலாம், டெய்லி 500 ரூபா உனக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு, அப்போ பேசாமல் அங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் சார்ட்ட சொல்கிறேன், எங்கள் வீடை வச்சு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் சார், நாங்கள் திரும்பவும் ஓட்டு போடுறோம் சார், ஒன்றும் நல்லது செஞ்சு விடுங்க சார், ஒன்றும் இல்லை சார், ரீ எக்ஸாமை வச்சு விடுங்க சார், கொஸ்டின் பேப்பருக்கு 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் நாங்கள் கட்டுறோம் சார், பிச்சை எடுத்து கூட எல்லாருக்கும் ஒருத்தர் கட்டணும், நாங்கள் கூட வசூல் பண்ணி கூட கட்டுறோம் சார், ரீ எக்ஸாம் வைங்க சார், நேர்மையான முறையில் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் நேர்மையான முறையில் எழுதுறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாமல் இல்லை, நமக்கு மேலே ஒன்று இருக்கு, மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்கிறோம் தான், நம்ம உள்ளே போய் சரி பண்ண வேண்டிய வேலையில் இருக்கோம். இது தொடரும், இவங்க என்ன சிலபஸ் கொடுத்தாலும் தொடரும். நம்பிக்கையை கைவிடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஸோ அனுமதி கொடுத்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.